வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் விஷத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய பாம்புகளான கிங் கோப்ராவுக்கும் நம்ம ஊர் நல்ல பாம்புக்கும் உள்ள வித்தியாசங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுத்துக்கும் மெயின் டிஃப்ரென்ஸே நம்ம பார்க்கும்போதே தெரியும், அதோட நீளம் தான். கிங் கோப்ரா பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும். அதுதான் லாங்கஸ்ட் வெனமஸ் ஸ்னேக்கு உலகத்திலேயே. அப்படின்னா ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த நீளமான பாம்பு வகைன்னா அது கிங் கோப்ரா தான். அது கிட்டத்தட்ட 19 அடி வரைக்கும் வளரக்கூடியது. அதே நம்ம ஊர் நல்ல பாம்பு பார்த்தோன்னா 4லேருந்து 5 இல்லை 7 அடி தான் உயரத்துக்கு அது வளரும். அந்தளவு தான் அதுக்கு நீளமாக இருக்கும். இன்னொரு கீ டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கிங் கோப்ராவை விட நம்ம ஊர் நல்ல பாம்போட விஷம் ரொம்ப வீரியமான விஷம் தான். ஆனால் கிங் கோப்ரா ஒரு கடி கடிக்கும் போதே அதிக குவான்டிட்டியான விஷத்தை விடுறதுனால நம்ம ஊர் நல்ல பாம்பு கடியை கூட தாங்க முடியும், இதை தாங்கவே முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கிங் கோப்ரா ஒரு கடியில் 1000 mg விஷத்தை விட்டுரும். அதுவே நம்ம நல்ல பாம்பு பார்த்தோன்னா 150லேருந்து 250 மில்லிகிராம் விஷத்தை தான் ஒரு கடியில் அது விடும். என்னதான் ரெண்டையுமே நம்ம கோப்ரா, அதாவது கிங் கோப்ரா, இதை இந்தியன் கோப்ரா அப்படின்னு சொன்னால் கூட ரெண்டுமே வேறு வேறு ஜீனை சேர்ந்தது. கிங் கோப்ரா அப்படிங்கிறது ஆஃபியோஃபேகஸ் ஜீன் வகையை சேர்ந்தது. அது ஆக்சுவலாக கோப்ராவே கிடையாது. கோப்ரா வகையை சேர்ந்ததுன்னா அது நம்ம நல்ல பாம்பு தான். அதுதான் கோப்ரா வகை. அதான் நாஜாவும் சொல்லுவோம். நல்ல பாம்பை எதுக்கு இந்தியன் கோப்ரான்னு சொல்கிறோன்னா, இது இந்தியன் சப்கான்டினென்ட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அதுவே கிங் கோப்ரா பார்த்தோன்னா இந்தியாலேயும் இருக்குது, சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயும் பரவலாக காணப்படுது. கிங் கோப்ரா ரொம்ப நீளமான பாம்பாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப பயமுறுத்துகிற வகையிலையும் இருக்குது. அதோட விஷமும் ரொம்ப அதிகப்படியான விஷத்தை அது ஒரு கடியிலையும் விடுது. இருந்தாலும் இந்த நல்ல பாம்பையும் கிங் கோப்ராவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மனிதர்களுக்கு எந்த பாம்புனால ஆபத்துன்னு பார்த்தோன்னா அது நல்ல பாம்புனால தான் மனிதர்களுக்கு ஆபத்தாக இருக்குது. ஏன் அப்படின்னா, கிங் கோப்ரா பொதுவாகவே அடர்ந்த காடுகளில் மட்டும்தான் இருக்கும். அடர்ந்த காடுகளுக்கு பக்கத்தில் நீர்வழிகள் இருந்தால் அங்கே நிறையா காணப்படும், இங்கே மட்டும்தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது த்ரெட்டன் பண்ணால் மட்டும்தான், அதை போய் ஏதாவது துன்பப்படுத்தினா மட்டும்தான் அது திருப்பி கடிக்க வரும். அது இல்லைன்னா அது சாதுவாக தான் இருக்கும். மனிதர்கள் வருஷத்துக்கு இந்த கிங் கோப்ராவினால 5 இல்லை 10க்குள்ளே தான் இறந்து போகிறாங்க. நல்ல பாம்பை பொறுத்த வரைக்கும் நல்ல பாம்பு அடர்ந்த காடு பகுதிகள்லேயும் இருக்கும், வயல்வெளிகள்லேயும் இருக்கும், மனிதர்கள் நடமாடுற இடத்துலையும் இருக்கும். அதனால அது பரவலாக எல்லா பகுதியிலையும் காணப்படுறதுனாலயே மனிதர்களுக்கு இதனால் அதிக பாதிப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ கிங் கோப்ரா போய் த்ரெட்டன் பண்ணாதான், அதை போய் அடித்தாலோ துன்புறுத்தினாலோ மட்டும்தான் அது கடிக்க வரும். ஆனால் நல்ல பாம்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கே ஒரு பயந்த சுபாவம் இருக்கிறதுனால அது டக்குன்னு பயந்துரும், அதனாலே கடிச்சிரும். நம்ம அதை போய் த்ரெட்டன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, அது பக்கம் நடந்தாலே அது ஒரு போடு போட்டுரும். இதனாலேயே மனிதர்களோட இறப்பு எண்ணிக்கை நல்ல பாம்பு கடிச்சதுனால மனிதர்கள் இறந்தது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல பாம்பு முட்டையை விட்டுட்டு அப்படியே போயிடும், அதை கண்டுக்காது. அதுவே கிங் கோப்ரா பார்த்திங்கன்னா பாம்பு வகைகள்லேயே தன்னோட முட்டைக்காக கூடு கட்டி அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறது இந்த கிங் கோப்ரா மட்டும்தான். கிங் கோப்ராவை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி பாம்புகளை தான் உணவாக சாப்பிடும். அது கோப்ராவாக இருந்தாலும் அதை சாப்பிட்ரும். அதுவே நல்ல பாம்பை பொறுத்த வரைக்கும் அது சின்ன முயல் இல்லைன்னா எலி இல்லை பாம்புகள் எல்லாத்தையுமே சாப்பிடும். இப்போ கிங் கோப்ராவுக்கும் நல்ல பாம்புக்கும் ஃபைட்டு நடந்துச்சுன்னா எது வின் பண்ணுன்னா கண்டிப்பாக கிங் கோப்ரா தான். ஏன்னா அது சைஸ்லேயும் ரொம்ப பெருசாகவும் இருக்குது. அதோட விஷம் என்ன தான் நல்ல பாம்புக்கு வீரியமான விஷம் இருந்தாலும் இது அதிகப்படியான விஷத்தையும் வெளில விடுது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது பாம்புகள் மட்டுமே சாப்பிட்றதுனாலயே அதுக்கு பாம்புகளோட நல்ல சண்டை போட்டு அதை சாப்பிட்றது ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தமிழ் கிளி.